அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கண்ணியமானவர்களே. இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்தது எதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை எமக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான்? 2 காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த நோன்புகளை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நோன்புகளையும், இந்த மாதத்திலே செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ரமலான் நம்மை விட்டு செல்லும் பொழுது, நம்மை விட்டு பிரியும் பொழுது யாருக்கெல்லாம் துஆ செய்யுமோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யாருக்கெல்லாம் பதுவா செய்யுமோ, யாருக்கெல்லாம் சாபமிடுமோ அந்த கூட்டத்தாரை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே கழிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. அருமையானவர்களே, தொடர்ந்து ரமலானுடைய பல விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கு எதற்காக தந்திருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தினருக்கு இந்த ரமலானை கொண்டு கண்ணியப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் 2 பிரதானமான காரணங்கள் இருக்கின்றன. ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன, ஆனால் பிரதானமான காரணங்கள் 2. முதலாவது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தந்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. இந்த ரமலானின் மூலமாக நாம் செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரமலான் என்றாலே கருத்து என்ன? ஏற்கனவே ஒரு பதிவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ரமலான் என்று சொன்னால் ரமதா என்ற அரபி வார்த்தையிலிருந்து வந்தது தான் ரமதான். ரமதா என்று சொன்னால் சுட்டெரிக்கக்கூடியது, பொசித்து கருகி சாம்பலாக்கக்கூடியது என்ற கருத்து. இந்த மாதத்திற்கு இந்த கருத்தை அல்லாஹ் வைப்பதற்கு என்ன காரணம்? அடியார்கள் 11 மாதங்கள் செய்த பாவங்களை இந்த ரமலான் சுட்டெரிக்கிறது, பொசிக்கு இல்லாமலாக்கி மனிதனை அன்று பிறந்த பாலகனை போல மாற்றுகிறது. இதனால தான் இந்த மாதத்திற்கு ரமலான் பாவங்களை சுட்டெரிக்கக்கூடிய மாதம் என்பதாக இந்த மாதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை அல்லாஹ் தந்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்திலே ஈமான் கொண்ட நிலையில், நன்மையை எதிர்பார்த்த நிலையில் நோன்பு பிடிப்பாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன்னால் செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத் பஸார்ல வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். வதஸ்தக்ஃபிரு லஹுமுல் ஹைத்தானு ஹத்தா யுஃப்திரு, நோன்பாளிகள் தங்களுடைய நோன்பை திறக்கும் வரை நீரிலே இருக்கக்கூடிய எல்லா மீனினங்களும் இவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட பாக்கியம் கண்ணியமானவர்களே. தபரானியில் வரக்கூடிய நீண்ட ரிவாயத், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீண்ட ரிவாயத். அதுல நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பரக்கத் அபிவிருத்தி செய்யப்பட்ட மாதமாக ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களின் பக்கம் விசேஷமாக கவனம் செலுத்தி அவனுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு இறக்குகிறான். அது மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்ல, உங்களுடைய போட்டியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே பார்க்கிறான். யார்கள் அதிகமாக அமல் செய்கிறார்கள் என்று கவனித்து வயுபாஹி பிஹுமுல் மலாயிகா, அவர்களை பற்றி அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த மாதத்தை அல்லாஹ் தந்தது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று நபி அவர்களுடைய பதுவாவும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், பைஹகி, தபரானி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 படிகளில் ஏறும் பொழுது 3 தடவை சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வளமைக்கு மாற்றமாக மிம்பரிலே ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் என்று கூறினீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிம்பரிலே ஏறும்
ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து 3 படியிலே ஏறும் பொழுது 3 விடயத்தை சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் கூறினேன் என்று சொன்னார்கள். முதலாவது படியிலே ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் வந்தும் யார் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன், யா அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறினேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறது. காரணம் என்ன? துஆ செய்தது யார்? மலக்குமார்களுடைய தலைவர். அந்த துஆக்கு ஆமீன் சொன்னது யார்? மனித குலத்துடைய தலைவர். இந்த துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே முடியுமான அளவு கண்ணியமானவர்களே, இந்த ரமதானிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். பிறகு இரண்டாவது படியிலே நான் ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் ذுகிர்த இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக், உங்களுடைய பேர் யாரிடத்திலே சொல்லப்பட்டு அதற்கு அவர் ஸலவாத்து சொல்லவில்லையோ இவருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நபி அவர்களுடைய பேர் எப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறதோ நாம் கட்டாயமாக ஸலவாத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் நபி அவர்களுக்கு ஒரு தடவை ஸலவாத் சொல்லும் பொழுது அல்லாஹ் 10 தடவை நம் மீது ஸலவாத்தை சொல்கிறான். ஸலவாத்தை சொல்கிறான் என்றால் நமக்கு அல்லாஹ் 10 தடவை ரஹ்மத்தை அருள்கிறான். கண்ணியமானவர்களே, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றாவது படியிலே நான் ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் தன்னுடைய தாய் தந்தை இருவரை அல்லது ஒருவரை வயோதிபமான நிலையை அடைந்து கொண்டு அவர்கள் மூலமாக சுவர்க்கம் செல்லவில்லையோ அவனுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் கூறினேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே பயங்கரமான சாபம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 விதமான சாபங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை நமக்கு தந்ததற்குரிய இரண்டாவது முக்கியமான பிரதானமான காரணம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆகுவதற்காக வேண்டி, இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த ஆயத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். எங்களுக்கும் நோன்பு கடமை, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முடிவிலே உங்களுக்கு நோன்பை அல்லாஹ் தந்தது தக்வாவை அடைந்து கொள்வதற்காக என்று கூறுகிறானே, இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே, உலமாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதற்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் தெளிவாக குறிப்பிடுறாங்க, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிறது. வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரத்துக்காக வேண்டி, குற்ற பரிகாரத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு நோன்பை கடமையாக்கியிருந்தான். சில சமுதாயத்தினருக்கு 3 மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், சில சமுதாயங்கள் 6 மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். இப்படி அவர்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை கடமையாக்கியிருந்தான், தக்வாவை அடைந்து கொள்வதற்காக கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்லாமல் எங்களை மட்டும் இந்த இடத்திலே முன்னிலைப்படுத்தி கூறுகிறான். ஆனால் இந்த சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் நோன்பை தந்தது குற்ற பரிகாரத்துக்காக கிடையாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக, பாவங்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, லஅல்லக்கும் தத்தகூன், இந்த லஅல்ல என்ற வார்த்தை அரபியிலே தரஜ்ஜுக்கு பாவிக்கப்படும், அதாவது மேலெண்ணம் வைப்பதற்கு பாவிக்கப்படும். தக்வாதாரிகளாக ஆகலாம் என்று ஒரு மேலெண்ணத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் இந்த லஅல்ல என்ற வார்த்தையை எதற்காக பாவித்திருக்கிறான் என்றால், அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ரூஹுல் மஆனில, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீருல் ஜலாலைன் இதை பற்றி கூறுகிறார்கள். இந்த இடத்தில் லஅல்ல என்பது உறுதிக்காக வேண்டி அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அதாவது நிச்சயமாக நீங்கள் தக்வாவை அடைந்து கொள்வீர்கள் ரமதானுடைய நோன்பை பிடித்தால். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை நமக்கு தந்திருப்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. இரண்டாவது காரணம் அல்லாஹ்வுடைய
நெருக்கத்தை பெறுவதற்காக. அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுடைய பயம்தான் உலகத்தில் முக்கியமானது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய பயத்தோடு உலகத்திலே ஒரு மனிதர் வாழும் பொழுதே அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறான். உலகளாவிய ரீதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாமே இல்லாமலாக்கப்படும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அன்பை அல்லாஹ் அதிகரிப்பான். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பார்கள். நாம் தொட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக அமையும். இது எப்ப அல்லாஹுடன் கனெக்ஷன், தொடர்பு சீராகினால். அந்த தொடர்பு எதன் மூலமாக சீராகும்? அல்லாஹுடைய தக்வாவின் மூலமாகத்தான். ஆக அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருப்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, அல்லாஹுடைய தக்வாவை அடைந்து கொள்வதற்காக. இந்த தக்வாவின் மூலமாக உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த கண்ணியத்தை தருகிறான். ஆகவே இந்த ரமலானை சிறந்த முறையிலே அடைந்து அல்லாஹுடைய தக்வாவையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பூரா உலக முஸ்லிம்களை சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.